ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜே ட்ரேடர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டாக்குமே திருப்பியும் மேலே வந்துருச்சு. ஸோ ஓரளவுக்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோ மேலே வந்துருச்சு. ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் மேலே வரலன்னா, அப்போது நீங்கள் சூஸ் பண்ண ஸ்டாக்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ என்னன்னு பாருங்கள். ஏன்னா எல்லாமே மேலே வந்ததுக்கப்புறமா சில ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க உங்களுடைய கண்ணோட்டத்துல அந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலா நல்லா இருக்கலாம். பட் ஆனா ஏதோ அந்த கம்பெனில பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது என்னன்னு தேடுங்க. எதிர்காலத்துல அந்த பிரச்சனைய நீங்க அதே ஸ்டாக் இல்லாம இது பண்ணிக்க முடியும். ஸோ அந்த தப்ப வந்து தவிர்க்க முடியும். ஸோ இது மூலமா இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட இதுவ பார்த்துடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்து சொல்லியிருந்த மாரியே இந்த இதுவ உடைச்சிருந்தான். ஸோ உடைச்சிட்டு 23,000 உடைச்சு நல்ல ஒரு ராலி. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போதே ஒரு நல்ல ஒரு இதுவா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பொசிஷனும் நான் கட் பண்ணிட்டேன். ஓடிஎம் கால் எடுத்து வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு ரூ. 4,600 ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ அத காட்டுறேன் எப்படி பண்ணணுன்றத. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏறி தான் இருக்கான். ஸோ வீக்லியில பார்த்தீங்கனாலும் ஓரளவுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட். இங்க பாருங்க எந்த அளவுக்கு பிரஷர் இருக்கு பாருங்க. இந்த பிரஷர்லாம் பயங்கரமான ஒரு பிரஷர். இங்க பாருங்க, இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பொட்டென்ஷியலா இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டு. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு ஏறுதான் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வேற பதவியேற்பு விழா வேற. ஸோ இதுக்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா பரவால்ல. ஸோ அடுத்த இது பார்த்தீங்கன்னா, எந்த டார்கெட்டா இருக்குன்னா, அடுத்த ஒரு இதுவா இருந்ததுன்னா, ஸோ இங்கேருந்து ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் போட்டோம்னா, அந்த இது வரும். ஸோ ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீக்லில. இங்கேருந்து போட்டிங்கன்னா, இது வரலாம். இப்படி போட்டோம்னா, அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் அதுக்கான டார்கெட்டா இருக்கும். அதாவது 24,000 தான் அதுக்கான டார்கெட்டா இருக்கும். ஸோ இத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மேல சஸ்டெயின் ஆயிட்டே இருந்ததுன்னா, கண்டிப்பா 24,000 டச் பண்ணும் நிஃப்டி. ஸோ இப்பவே 23,290 தான் முடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 700 பாயிண்ட் தானே. ஸோ அதுக்கு மேல போனா கூட போகாது அதுக்கு மேல. ஏன்னா அதுவே தொட்டுட்டு வந்துரும். இல்லையா? என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு மேல இது மாரி கொண்டு போய் வச்சுட்டு, திருப்பி பழையபடி கொண்டு வந்துருவாங்க. இது நெறைய வாட்டி நடந்திருக்கு. ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ இதுவும் நடக்கலாம். இதுவும் நடக்கலாம். ஸோ எப்படின்றத அத பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, இந்த பெர்ஃபெக்ட்டா அந்த டச் பண்ணிட்டு இன்னைக்கு போன ப்ரீவியஸான அந்த இதுவ வந்து டச் பண்ணிட்டு கீழ வந்திருக்கு. ஸோ 5 மினிட்ஸ்ல எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். சைட்வேஸ்ல தான் போனான். கடைசியா ஒரு 3 மணி நேரம் சரியான சைட்வேஸு. ஸோ அதுவும் ஒரு காரணம். முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நல்லா ஏறிட்டான். ஸோ அதனால தான் நான் என்னுடைய நிஃப்டிய வந்து கட் பண்ணேன். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஓடிஎம் கால்ன்றனால இந்த மணிக்குள்ள போம்போது டிகே எஃபெக்ட் வந்து நெறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து ப்ராஃபிட் நம்மளுது அந்த எல்டிபி பிரைஸ் ஏறும். பட் ஆனா டிகேவனால ப்ராஃபிட் வந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ அதனால தான் கட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேல வச்சிருந்தோம்னா வேலைக்கு ஆகாது அப்படின்றனால, என்னுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா, 23,000 கண்டிப்பா போயே ஆகும் அப்படின்றது என்னுடைய டார்கெட்டா இருந்தது. ஸோ அது வந்து போனனால 23,093 நெனைக்கிறேன். ஸோ அந்த இது கிட்ட போம்போதே நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா, அப்போ இந்த மணி பார்க்கும்போது உள்ள வந்துருச்சு. ஸோ அதனால கண்டிப்பா கட் பண்ணிடுவோம் அப்படின்றனால கட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான இதுவ காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆவரேஜ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 209. செல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 394 தான் என்னோட செல் பிரைஸு. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3,600 சம்திங் நினைக்கிறேன். ஸோ பார்த்துருவேன் என்ன எவ்வளோன்றத. ஸோ சாரி 4,600 என்னுடைய ப்ராஃபிட்டு. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். கிட்டத்தட்ட ஒரு 4,000 தான் போட்டது. 4,000 5,000 சம்திங் போட்டது. ஸோ ஒரு 90% கிட்ட ப்ராஃபிட் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நல்ல ப்ராஃபிட். ஸோ பார்ப்பேன் இதுக்கு மேலே இதெல்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ மார்க்கெட் டைரக்ஷன் தெரிஞ்சால் மட்டும் தான் ஓடிஎம்லேயே எடுக்க முடியும். அந்த அளவுக்கு தைரியம் இருந்தால் மட்டும் தான் ஓடிஎம்ல எடுக்க முடியும். இல்லைனா எடுக்க முடியாது. ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை எனக்கு புதன்கிழமை நியூஸ் வந்துருச்சு நம்மளுக்கு. ஜூன் வந்து 8ஆம் தேதி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து பதவி ஏற்கிறாரு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் சரி நான் 4,000 இழந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு ரிஸ்க் தான் தெரிஞ்சு தான் ரிஸ்க் எடுத்தது. ஸோ அதனால தான் அந்த ரிஸ்க் எடுத்தேன். ஸோ இல்லைனா ரிஸ்க் எடுத்திருக்க மாட்டேன் மேக்ஸிமம். ஏன்னா அங்கே ஸ்டாப் லாஸ்லாம் நீங்கள் எங்கேயுமே போடவே முடியாது. ஸோ கண்டிப்பாக அந்த 4,000 நான் இழக்கிறதுக்கு ரெடியாக தான் இருந்தேன். இதுவாக சொல்லணும், ஃப்ராங்காக சொல்லணும்னா அந்த 4,000 நான் இழக்கிறதுக்கு ரெடியாக தான் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது தான் சரி ஓடிஎம் எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்தேன். ஸோ நிறைய வாட்டி நான் ஓடிஎம் கால் எடுத்திருக்கேன். எதுலாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பேஜஸ் ஒரு ஆப்பில் இருக்குது. ஸோ நிறைய வாட்டி நான் எடுத்து டெஸ்ட் பண்ணி பேக் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் இது பண்ணுது. ஸோ ஒர்க் ஆச்சு. ஏன் ஒர்க் ஆச்சு பார்த்தீங்கன்னா, நிறைய வாட்டி நல்ல ப்ராஃபிட்டாக வந்தது. அதனால தான் ஓடிஎம் கால் எடுத்தேன். இல்லைனா இந்த மணியில் தான் எடுத்திருப்பேன், இல்லை அந்த மணியில் எடுத்துருக்கலாம். ஸோ ஓடிஎம் எடுத்தது காரணம் என்னன்னா,
ஜூன் லாஸ்ட் மந்த்துக்கு ஜூன் லாஸ்ட் வீக் தான் ஜூன் கான்ட்ராக்ட் தான் எடுத்து வச்சது. அதனால தான் தைரியமா இருந்தேன். இல்லைன்னா வீக்லி கான்ட்ராக்ட்லாம் எடுத்து வச்சா இதெல்லாம் பண்ணவே முடியாது. ஸோ ஜூன் மந்த் கான்ட்ராக்ட் எடுத்து வச்சனால தான் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடைசியா ஒரு குட்டி டிப்ஸும் ஒண்ணு சொல்றேன். குட்டி இன்ஃபர்மேஷன் ஒண்ணு எனக்கு செம்மையா ஒண்ணு படிச்சிருந்தேன். அது நிறைய செம்ம இன்ஃபர்மேஷனா இருந்தது. லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் சொல்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ்ல போய் பார்த்துருவோம். 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அ நல்லாவே இருந்தால் ஐடியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ அதனால் இன்னைக்கு நிஃப்டி வந்து சரியான ஒரு இது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1146 பாயிண்ட் வந்து ஐடி மட்டுமே ஏறுச்சு. இந்த 2 செக்டார் ஏறுச்சுன்னா கண்டிப்பா வந்து ஐடி ஏறும். சாரி நிஃப்டி ஏறும். ஃபர்ஸ்ட்டு ஐடி ஃபர்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி, 2வது ஐடி. இந்த 2 செக்டார் ஏறுச்சுன்னா கண்டிப்பா நிஃப்டி ஏறும். ஸோ அதுவும் ஒரு காரணம் எடுக்கிறதுக்கான இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிச்சிருக்கானுங்க. ஸோ இதே இதில் தான் பிரேக் ஆகிருக்கு. பட் ஆனால் இது பிரேக் அவுட்னு எடுத்துக்க முடியாது நம்ம. ஸோ நாளைக்கு பார்ப்போம். நான் மண்டே என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே போட்டு அந்த 24,000 தான் டார்கெட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இது ஏற்றிட்டு திருப்பி கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அந்த 22,800 தான் அதுக்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்னைக்கு சைட்வேஸ்லேயே முடிச்சிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாகவே சைட்வேஸு. ஸோ லாஸ்ட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா சைட்வேஸ். ஸோ இங்கே நம்ம நேற்றே போட்டிருந்தேன் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ அதுவும் ஒரு காரணம் நான் ஹோல்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா இது மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்தது, சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்தது. ஸோ அதனால் ஒரு காரணம். ஸோ இதுவும் ஒரு காரணன்றனால ஹோல்ட் பண்ணேன். ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ரேலி. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 3 மணி நேரம் நல்ல ஒரு சைட்வேஸ் போயிருந்தது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் நல்ல ஒரு சைட்வேஸ். ஸோ இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. அது இன்ட்ராடேலாம் பண்ணவே முடியாது. ஸோ ஏதாவது செல் வரும்னு தான் எதிர்பார்த்தேன். எதுவும் வரல. ஸோ ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேலி. இன்னைக்கு சரியான ரேலி வந்து ஸோ பர்ஃபெக்டான ஒரு ரேலி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனும் உடைச்சிருக்கான். இவன் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி வருவான் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா இங்கே ஒரு ஹெட் இருக்குது, இங்கே ஒரு ஷோல்டர் இருக்குது. ஸோ இது கீழே வந்ததுன்னா கொஞ்சம் கவனம் சொல்லியிருப்பேன். நேற்று சொல்லணும்னு நினச்சேன். பட் ஆனால் விட்டுட்டேன், மறந்து போயிட்டேன். பட் ஆனால் இதுக்கு மேலே உடைச்சிட்டான். ஸோ இதனால் கொஞ்சம் கவலை இல்லை. ஸோ இதுக்கு மேலே என்ன மூவ்மெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ ஐடி ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுங்கள். சில என்னென்ன ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அந்த ஓஎஃப்எஸ்எஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்டிஐஎம், பெர்சிஸ்டன்ஸ், இந்த ஸ்டாக்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியும் ஒரு பிரேக் ஆகிருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி பார்த்துருவோம். எஃப்எம்சிஜியில் ஒரு நல்ல ஒரு ரேலி. ஸோ பிரேக் ஆகலை கிட்டத்தட்ட. ஸோ ஓரளவுக்கு இதாக இருக்குது. ஸோ முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே வர ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நல்ல ஒரு ரேலி இருக்கும். இது ரொம்ப நாளாக இது பண்ணும். பட் அந்த பல்ராம் சின்பூரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்டானல் இதெல்லாம் நம்ம ட்ராக் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இன்றைக்கி தான் ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டது. என்ன ஏற்பட்டதுன்னா என்ன ஆனாலும் சரி ட்ராக் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். சில ஸ்டாக்லாம் விடவே கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூசி பேங்க் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே வந்திருக்காங்க. ஸோ என்னுடைய யூகே பேங்க்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துருச்சு. ஐஓபி மேலே வந்துருச்சு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த ஒரு 2-3 நாளில் நல்லா ஏற்றம் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். இதுக்கு மேலே இவங்களை வச்சுக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கீழே வந்திருக்கான். ஸோ 16 வந்துட்டான். ஸோ இவன் ஒரு 8 வந்தானா நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு 13 வந்தானா நல்லாயிருக்கும். ஸோ ஓரளவுக்கு நல்ல மார்க்கெட் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். ஸோ இந்தியா விக்ஸ் இறங்குனா கண்டிப்பாக மார்க்கெட் ஏறும். ஸோ இன்றைக்கி ஒன்று கற்றுக்கிட்டது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கோங்க. டேயில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா இதுமாதிரி பிரேக் ஆச்சுன்னு வச்சிங்களேன், நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்கான். ஸோ இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டா கூட மார்க்கெட் ஏறப்போகுதுன்னு ஒன்று நம்ம இங்கேயே பிடிச்சிடலாம். மார்க்கெட் கண்டிப்பாக ஏறப்போகுது அப்படின்றது. ஏன்னா இங்கே பிரேக் அவுட் ஆகிறனால, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிறனால அப்போ வந்து சில ஸ்டாக்லாம் நம்ம நம்பி வாங்கலாம். அதே நேரத்தில் திருப்பியும் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது இங்கே பிரேக் டவுன் ஆகும்போது இங்கே இது பண்ணிக்கலாம். இங்கே பிரேக்கப் போகும்போது கொஞ்சம் நம்ம ஸ்டாக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வர்றது நல்லது. ஏன்னா இங்கே தான் நிறைய ஏற ஆரம்பிச்சது இங்கேருந்து தான். ஸோ இனிமேட்டு இந்தியா விக்ஸும் கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அங்கே என்ன நடக்குதுன்றதுலாம். இது எலெக்ஷன் டே ரிசல்ட்டுன்றனால கூட ஏறி இருக்குது. பட் ஆனால் இதே நேரத்தில் வேறு ஏதாவது ஹை வோல்டாலிட்டி இருக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி யூஸ் பண்ணிப்போம். நான் இது கொடுக்குறேன். ஏதாவது எனக்கு சிம்டம்ஸ் ஏதாவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் எப்பவும் போல் நம்மளுடைய ட்ராக்கிங் ஸ்டாக் போயிடுவோம். ட்ராக்கிங் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா அசார் இன்ஜினியரிங்,
இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அங்கேயே தான் இருக்கும். இதுக்கு மேல போவே இல்ல. ஸோ 1572க்கு மேல போனா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி. ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேல போகணும். 190க்கு மேல போனா கண்டிப்பா நானே ஒரு ஒரு 1000 ஸ்டாக் வாங்கலான்னு இருக்கேன் இவன்ட்ட. ஸோ மணி மேனேஜ்மெண்ட் இல்ல தான். பட் ஆனா இவன நல்லா புடிச்சுக்கலாம். ஏன்னா சரியான ரேலி இருக்கும். ஸோ 190க்கு மேல போனா இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போலோ மைக்ரோ சிஸ்டம். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் அவனால உடைக்க முடியல. ஸோ அப்படியே தான் இருக்கான். ஸோ இரிடா இரிடா பார்த்தீங்கன்னா அதே தான். அந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு அப்படியே இருக்கான். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இவனை வேணால் இப்படி வேணால் லைட்டாக இது பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலேயே தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே போனான்னா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இங்கேருந்து போனான்னா இதுக்கு மேலே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சதுன்னா இங்கேருந்து ஒரு ஒரு 17% இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக்கை. கண்டிப்பாக நல்ல ஒரு ரேலி இருக்கும். ஸோ டெக்ஸ்மேக்கோ அவனும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அந்த சப்போர்ட் மேலே தான் இருக்கான். ஐஆர்பி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ரேலி. ஸோ பக்காவாக நம்ம சொல்லியிருந்தோம், நேற்றே சொல்லியிருந்தோம். ஸோ ட்ராக் பண்ணுறது மூலமாக இந்த விஷயம் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ இது கீழே வரக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட இதுவே. ஸோ எலெக்ஷன் டைம் மட்டும் தான் இது கீழே வந்தது. ஸோ அது வோல்டாலிட்டின்றனால விட்டுடலாம். மற்ற நாள் எந்த நாளுமே பாருங்கள் கீழே வந்திருக்காது இது கீழே. ஸோ தொட்டுட்டு கீழே போயிருக்கும். ஸோ இதுதான் இதுவே. ஸோ பியூட்டி ஆஃப் த ப்ரைஸ் ஆக்ஷனே இதுதான். நம்பலாம், கண்டிப்பாக நம்பலாம். ஸோ ஹோல்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும். ஐ திங்க் நானே திருப்பி ஒரு இது எடுக்கலான்னு இருக்கேன். இன்னும் ஒரு 500 ஸ்டாக் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹிர்கான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் மேலே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எலும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுமாதிரி குட்டி குட்டி கேண்டில் வரும்போதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு 3 நாளாக ட்ரேடே நடக்கலை. ஸோ சம்திங் ஏதோ நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு முன்னாடியும் பாருங்கள் ஏதோ நடந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 400க்கு மேலே போனால் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரேலி இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன ஒரு ஸ்டாப்லஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்பிசிசி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் மேலே வந்துட்டான். சொன்ன மாரி தான் இந்த 126 கீழே வராமல் நான் வரவே மாட்டேன். ஸோ ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ 168 மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக விற்றுட்டு வந்துடுவேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஐஓபி ஓரளவுக்கு மேலே வந்துட்டான். இவனும் அந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு இதுவாகிருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ குட்டி இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு யோஜனான் அப்படின்னு ஒரு மேகசின் படித்தேன். யோஜனா பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாலிசி மேக்கிங் பண்ணுறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இந்திய அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒரு மேகசின். அதில் படிக்கும்போது என்ன விஷயம் தெரிஞ்சதுன்னா இந்த வாட்டர் சிஸ்டம் இருக்குல்ல, இப்போது நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இந்திய மக்கள் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது 2001 யூஸ் பண்ணும்போது பெர் கேபிட்டா வாட்டர் இன்கம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1811. இது வந்து பார்த்தீங்கன்னா 2001. அதாவது மக்கள் தொகை அப்போ இருந்த மக்கள் தொகைக்கு ஒரு பக்கம் மக்கள் தொகை ஏறுது, இன்னொரு பக்கம் அந்த பெர் கேபிட்டா யூஸ் அந்த வாட்டர் இருக்குல்ல அது கம்மியாகிட்டே வருது. 2011 மக்கள் தொகை பார்க்கும்போது அதிகமாகுது. 1532 மெட்ரிக் கியூப் தான் இதாகுது, கம்மியாகுது. 2030 இது வந்து பார்த்திங்கன்னா 1110 ஆகும். ஸோ இது வந்து 2050 1000 கீழே வரலாம் அப்படின்றாங்க. ஸோ இது மூலமாக என்ன நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் பியூரிஃபை சிஸ்டம் கம்பெனிலாம் இருக்குது. ஸோ அது வாட்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வெல் ஸ்பூனும் அப்புறம் பேக் அப்படின்னு ஒரு ஸ்டாக்னு இருக்குது. வாடெக் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக் இருக்குது. அந்த ஸ்டாக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 11 கோடிலேருந்து 250 கோடி அவன் இது பண்ணியிருக்கான். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மாகவும் நம்ம இது பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல ஃபண்டமெண்டலாக இவனை இது பண்ணோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ட்ராக் பண்ணுங்கள், நிறைய படிங்க இதை பற்றி. அதுக்கப்புறம் லாங் டேர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக வாட்டர் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு சில கம்பெனிலாம் வரப்போகுது. ஸோ அதுக்கான கீழே எஸ்ஓஐசின்னு ஒருத்தர் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்கார். அவருக்கான லிங்க்கையும் உங்களுக்கு நான் தரேன். ஸோ அந்த இதுவையும் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பட்டு ஒர்த்து தான். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய குட்டி இன்ஃபர்மேஷன். மஸ்ட் வாட்ச் அந்த எஸ்ஒய்சி வாட்டர் அந்த ஸ்டாக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணிடலாம். ஸ்டாக்கை ட்ராக் பண்ணி தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். யூடியூப்பில் யாரும் பண்ணல, நம்ம பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் தட்.